ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இந்த வீடியோல ரெண்டு விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, விஜய் பார்வதி செஞ்ச வேலைக்கான கிரெடிட்ஸை கொடுக்காம அந்த விக்கல் சுக்ரம் கிட்ட கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து நேற்று நைட்ல இருந்து காலையில 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க. சமைச்சு போறதுல இருந்து பாத்திரம் கழுவுறதுல இருந்து அது மட்டும் இல்லாம கிச்சனை ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லா வேலையும் நீட் அண்ட் கிளீனா பார்த்து வச்சா அந்த கிரெடிட்ஸை தூக்கி நீங்க விக்கல் சுக்ரம் கிட்ட எப்படி கொடுக்க முடியும்? அது எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுல ஒரு திருட்டு வேலை நடந்திருக்கு. ஓகேவா? திருட்டு வேலையை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணா ஓகே, டீச்சரும் சேர்ந்து பண்ணிருக்காங்க. கனி அவர்களும் சேர்ந்து இந்த திருட்டுல வந்து உடன்பட்டு இருக்காங்க. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், விஜய் பார்வதி நேற்று நைட்ல இருந்து அவ்வளவு வேலைகள் செஞ்சிருந்தாங்க. ஓகேவா? இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ். அந்த டைம்லயும் வந்து அவங்க வந்து அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் நீங்க விஜய் பார்வதி தான் கொடுக்கணும். அது எப்படி நீங்க வந்து விக்கல் சுக்ரம் கொடுப்பீங்க? கேட்டா விக்கல் சுக்ரம் வந்து நைட்ல இருந்து அவர் ஃபுல்லா வந்து விஜய் பார்வதியை கண்காணிச்சாராம். நைட்ல இருந்து விஜய் பார்வதி என்னன்னா வேலை பார்க்கணும்னு இவர் சொன்னாராம். இவர் வந்து யாராவது சொல்ல சொன்னாங்களா? இவருக்கு என்ன வேலை கொடுத்திருக்கு? ஸ்டூடெண்டா தானே இருக்கணும். ஸ்டூடெண்ட் எப்படி வார்டன் என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்க்க முடியும்? ஸ்டூடெண்ட் வேலையை பார்க்காம இவர் வந்து அந்த கிரெடிட்ஸை கொடுக்கும்போது ஏத்துக்கிறாப்ல. நேத்து நைட்ல அந்த லைவ்ல உட்காந்து பேசிட்டு போது விஜய் பார்வதி அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாங்க, நான் இவ்வளவு வேலை பாக்குறேன்டா, எனக்கு இந்த கிரெடிட்ஸே கிடைக்க மாட்டேது. எஃப்ஜே வந்து இந்த மாதிரி போயிட்டான் பாரு, நான் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லும் போதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டு ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலைல வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸும் கனி அவர்களும் கிரெடிட்ஸை தூக்கி விக்கல் சுக்ரம் கொடுக்குறாங்க. விக்கல்ஸ் வந்து நைட்டு ஃபுல்லா பார்த்ததுனாலதான், நைட்டு ஃபுல்லா ஒரு வாட்ச் பண்ணதுனாலதான் விஜய் பார்வதி வேலை செஞ்சாங்களாம். இது என்னடா நியாயம்? இந்த இடத்துல அமித் பார்கவுக்கும் நம்ம பிரஜன் அவர்களுக்கும் உண்மையிலே வந்து சல்யூட்டே அடிக்கலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து விஜய் பார்வதி பக்கமா சப்போர்ட்டா நின்னாங்க. நம்மளுக்கு என்னதான் விஜய் பார்வதி மேல 1008 முரண்பாடுகள் இருந்தாலும் விஜய் பார்வதி இந்த விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நேத்துல அவங்க எவ்வளவு மனசு உடஞ்சிருப்பாங்கன்னு தெரியும். ஒருத்தர் தனியா நின்று 15 பேருக்கு சமைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இவங்க ஈஸியா சொல்றாங்க எல்லா பாத்திரத்தையும் கழுவணும். அதே மாதிரி எஃப்ஜே ஈஸியா கழிந்து போயிடான். எஃப்ஜே இந்த வீட்டுல கேம் விளையாடுற மாதிரியே தெரியல. எஃப்ஜேக்கு தான் சரியான ரோஸ்ட் இருக்கு மக்களே. அவன் வியன்னா பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கானே தவிர எந்த ஒரு வேலையும் செய்யல. விஜய் பார்வதி தனி ஒரு ஆளா நின்று இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸை கூட நீங்க கொடுக்காம திருட்டுறீங்கன்னா அது எந்த வகையில நியாயம் தெரியல. இதுல வந்து நம்ம கனி அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து விக்ரம் வந்து ஃபுல்லா அவன் வந்து கண்காணிச்சதுனால மட்டும் தான் விஜய் பார்வதி வேலை செஞ்சாங்க, அதனால கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து விக்ரமுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து சுபிக்ஷா அதுக்கப்புறம் சபரி இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. இது எந்த வகையில ஏத்துக்க முடியுமே தெரியல. இந்த இடத்துல ரெண்டே பேர் தான் ஸ்ட்ராங்கா நின்னாங்க, அமித் பார்கவ், கானா வினோத், அதுக்கப்புறம் அஜயன் அவர்கள். இவங்க 3 பேர் தான் வந்து நம்ம விஜய் பார்வதியை சப்போர்ட் பண்ணாங்க. அது எப்படி நீங்க வந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து கிரெடிட்ஸை கொடுக்காம விக்கல் சுக்ரம் எது கொடுத்தீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, போன வாரம் வந்து பிக் பாஸ் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாப்ல, அதாவது உங்களை வந்து கண்காணிக்கணும்னு சொல்லிட்டு, அது ஓகே. பட் ஆனா இந்த வாட்டி உங்களுக்கு அந்த டாஸ்க் பிக் பாஸ் கொடுக்கவே இல்லையே. நீங்களா ஒரு விஷயம் எடுத்து பண்ணுவீங்க, அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்களே, அப்ப வந்து நீங்க எப்படி தெரியுமா பாரு, அப்படியே கண்ணை ஒண்ணு உருட்டி பாக்குறாப்புல கண்ணை. அந்த டைம்ல நீங்க என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு இந்த கிரெடிட்ஸ் கிடையாதுங்க, அவங்க தான் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட்ஸை கொடுக்கணும்னு சொல்லிருக்கணும்ல. ஏன் சொல்ல? எனக்கு புரியவே மாட்டேது. இதுல கனி அவர்கள் பண்றதெல்லாம் எனக்கு உண்மையிலே பிடிக்கவே இல்லை. கனி அப்படியே மாறிட்டாங்க. போன வாரம் வந்து அவங்களுக்கு ரோஸ்ட் வேலைன்னு இந்த வாரம் அப்படியே ஃபுல்லா மாறிட்டாங்க. எப்படி அதை நீங்க சொல்ல முடியும்? எப்படி நீங்க விக்கல் சுக்ரம் கொடுங்க? அப்ப பயாஸ்டா இருக்கீங்கன்னு தான் நாங்க சொல்ல முடியும். நீங்க வந்து உங்க டீமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க, அன்புக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க தான் சொல்ல முடியும். விஜய் பார்வதி தப்பு பண்ணும்போது தப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நீங்க தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லதான் வேணும். அதே மாதிரி இந்த வீட்டுல ஒரு திருட்டு ஒண்ணு நடந்தது மக்களே. 2 மணிக்கு அந்த பால் பேக்கெட்டை திருடி பால் போட்டு அதை ஓவன்ல வச்சு வந்து இவங்க வந்து டீயை போட்டு குடிச்சிருக்காங்க. அது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க, சபரி எல்லாம் பண்ணாப்ல. அந்த டைம்ல வந்து நம்ம விஜய் பார்வதி விக்கல் சுக்ரம் வெளியே கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்களா, இந்த டைம்ல இவங்க உள்ள உட்காந்து இந்த வேலையை பார்த்திருக்காங்க. பாலை திருட்டி இவங்க குடிக்கிறாங்க. ஓகே, அதை டீச்சர் என்ன பண்ணணும்? கண்டிக்கணும். ஆனா கனி அவர்கள் அதை கண்டிக்கவே இல்லை. அந்த டீயை வாங்கி இவங்களும் குடிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான பிஹேவியர் எனக்கு புரியல. ஒரு ஸ்கூல்ல டீச்சர் ஒழுங்கா இருந்தா தானே ஸ்டூடெண்ட்ஸ் ஒழுங்கா இருப்பாங்க. டீச்சரே ஒழுங்கா இல்ல, டீச்சரே வந்து திருடி அந்த டீயை குடிச்சானா அது எப்படி? இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான இதுவுனே தெரியல. பட் இவ்வளவு பண்ணிட்டு நீங்க அந்த இதுவெல்லாம் வந்து சொல்றீங்களா, விஜய் பார்வதி தப்பு பண்றாங்க, விஜய் பார்வதி தப்பு பண்றாங்க. விஜய் பார்வதி எங்க தப்பு பண்ணாங்க? அவ்வளவு வேலை நீங்க உண்மையிலே வந்து விக்கல் சுக்ரம் என்ன சொல்றேன்னா, விக்கல் சுக்ரம் அந்த கிரெடிட்ஸை கொடுக்கும்போது எத்துனார்ல, அவருக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கணும். இந்த வீட்டுல இருக்க 15 பேருக்கும் வந்து சமைச்சு போடு, இந்த வீட்டுல இருக்க 15 பேரோட வெசல் வாஷம் நீ தான் பண்ணும், இந்த வீட்டுல இருக்க கிச்சன்ல இருந்து எல்லாத்தையும் நீ தான் கிளீன் பண்ணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு காண்டாகும்? என்ன, இந்த வீட்டை கூட்டுறதுல இருந்து பெருக்கத்துல இருந்து எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்தாகணும். ஓகேவா? அது அவங்க பண்றாங்களோ இல்லையோ, பட் ஆனா கிச்சன்ல எல்லா வேலையும் அவங்க பாத்துருக்காங்க. ஓகேவா? அந்த வேலையை அவனை பார்க்க சொன்னான்னு வச்சுக்கேன், அப்படியே அப்பா எனக்கு இடுப்பு ஒலிக்குது, அது ஒலிக்குது, இவ்வளவு வேலை நான் பாத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி எவ்வளவு சீன் போடுவாங்க. யாரா இருந்தாலுமே அந்த சீனை போட்டிருப்பாங்க. கனி அவர்களா இருந்தாலும் அந்த சீனை போட்டிருப்பாங்க. கனி அவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு 4-5 பேர் ஹெல்ப்புக்காக இருந்திருப்பாங்க. ஓகேவா? பட் ஆனா இங்க யாருமே ஹெல்ப்புக்கு இல்ல. விஜய் பார்வதி மட்டும் தனியா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கிரெடிட்ஸை கொடுக்குதுல உங்களுக்கு என்ன? பட் ஆனா அந்த கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பா விஜய் கிட்ட இருந்து கிடைக்கும். வேணா பாருங்க, இந்த வாட்டி விஜய் பார்வதிக்கு ஏகப்பட்ட அப்ளாஸ் இருக்கும். ஏன்னா அவங்க பண்ண வேலைகள் அப்படி. எஃப்ஜே வேலை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டான். ஓகேவா? ஒரே ஆளா சிங்கிள் ஹேண்டா நின்று எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க. நேத்து நைட்டு பாத்திருப்பீங்க எபிசோட்ல, அந்த லாஸ்டா வந்து அவங்க கிச்சன்ல அந்த வேலை செய்யும் போது திரும்பி வந்து வேலை செஞ்சிருப்பாங்க. அதுல இருந்து காலையில 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க தூங்குற டைமே பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கும். இத்தனைக்கும் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் இருக்கிற டைம்ல இவ்வளவு வேலை பார்த்தது உண்மையில வந்து ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம்.
விஜய் பார்வதி அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண ஒர்க்குக்கு அவங்களுக்கு கண்டிப்பா கிரெடிட்ஸ் வந்து விஜேஎஸ் கிட்ட இருந்து கிடைக்கும்ன்றது எனக்கு தனிப்பட்ட கருத்து. சோ விக்கல் விக்ரம் கனி இவங்க வந்து அந்த கிரெடிட்ஸை திருடினாங்க பாத்தீங்களா, விக்கல் விக்ரமுக்கு அந்த கிரெடிட்ஸை திருடி கொடுத்தாங்க. நம்ம கனி அவர்கள் வந்து அந்த பால் வாங்கி குடிச்சாங்க பாத்தீங்களா, அந்த டீ போட்டு குடிச்சது, திருடின பால்ல வந்து டீ போட்டு குடிக்குது எந்த மாதிரியான இதுவும் தெரியல. டீச்சர் அதுவும் எப்படி அதை ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது. இதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, அப்பதான் நம்ம போற விடலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.